எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு யூனிட் 12 லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து செகண்ட் அரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ அரோபிக் ரெஸ்பிரேஷன்னா இங்க வந்து ஆக்சிஜன் ப்ரெசன்ட் ஆகியிருக்கும், அதை நம்ம வித் ஆக்சிஜன் அப்படின்னு. இங்க அனரோபிக்ல ஆக்சிஜன் ப்ரெசன்ட் ஆகியிருக்காது, ஸோ அதனால இது வித்தவுட் ஆக்சிஜன்ல இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு குளுக்கோஸ் வந்து ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு அதில் ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ் இருக்கணும், அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டுலேயுமே வந்து குளுக்கோஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் குளுக்கோஸ் இருக்கு, இதுலேயும் வந்து குளுக்கோஸ் வந்து இருக்கு. ஆனால் இதில் வந்து ஆக்சிஜன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதில் இருக்கும், பட் ஆக்சிஜன் வந்து அனரோபிக்கில் பொறுத்த வரைக்கும் இருக்காது, ஏன்னா இங்கே வந்து ஆப்சன்ஸா. அப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து ஆக்சிடைஸ் ஆகாது அந்த சைட். இப்போ இங்கே வந்து கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது, பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ், கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ்ட். ஓகேவா? இங்க வந்து பார்ஷியலா தான் வந்து ஆக்சிடைஸ் ஆகியிருக்கும், பார்ஷியலி ஆக்சிடைஸ்ட். ஃபைன். இப்போ இது கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆனனால நமக்கு இதுல இருந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அப்படின்ற ரெண்டு பை ப்ராடக்டும், அண்ட் தென் ஏடிபி எனர்ஜி, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ற எனர்ஜியும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அதே இங்கே வந்து பார்த்தோம்னா பார்ஷியலாக தானே அது வந்து பிரேக் ஆச்சு, ஸோ இங்கே வந்து லாக்டிக் ஆசிட் அண்ட் தென் எத்தனாலா வந்து அது சேஞ்ச் ஆகிரும். ஓகேவா? இப்போ நமக்கு இதுல இருந்து என்னென்ன கிடைச்சிச்சு, லாட் ஆஃப் எனர்ஜி நமக்கு வந்து இதுல இருந்து கிடைச்சிச்சு. ஸோ லாட் ஆஃப் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ். இங்கே வந்து ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி, ஏன்னா பார்த்து தான் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிறதுனால இங்கே ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இதுல பேசிக்கா 4 ஸ்டெப் இருக்கு. அதாவது இங்க வந்து நிறைய ஸ்டெப் நடக்கும். ஃபர்ஸ்ட் கிளைகோலைசிஸ், நெக்ஸ்ட் கிரெப் சைக்கிள், அண்ட் தென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சேஞ்ச் அப்படின்னு இந்த 3 மேஜர் ஸ்டெப்ஸும் வந்து நடக்கும். ஓகேவா? பட் ஆனால் இந்த சைட் அனரோபிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளைகோலைசிஸ் வந்து இதுலேயும் நடக்கும், ஏன்னா ரெண்டுத்துலையுமே கிளைகோலைசிஸ் நடந்தால் தான் சைட்டோபிளாசம் வழியாக கட் ஆகி மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள என்டர் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் நடக்கும், மீதி ரெண்டுமே வந்து நடக்காது. ஸோ இதில் வந்து சிம்பிளர் ஸ்டெப் தான் வந்து நடக்கும். ஓகேவா? நம்ம வந்து இது வந்து ஒரு அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஒரு குயிக் ரீகால் பார்த்துக்கலாம். இப்போ அரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன? அரோபிக் ரெஸ்பிரேஷனா அதில் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், அனரோபிக்ல ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகியிருக்காது. இப்போ இந்த குளுக்கோஸும் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, ஆக்சிஜனும் இருக்கிறதுனால அந்த குளுக்கோஸ் ஃபுல்லாக பிரேக் ஆகுறதுக்கு இந்த ஆக்சிஜன் ப்ரெசன்ஸ் இருக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நமக்கு ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆகிரும், அதுதான் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ். இங்கே குளுக்கோஸ் ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆகுறதுக்கு ஆக்சிஜன் ஆப்சன்ஸாக இருக்கிறதுனால பார்ஷியலாக தான் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். இப்போ இது ஃபுல்லாக ஆனனால நம்மளுக்கு இதில் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர்ன்ற பை ப்ராடக்ட்டும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ற எனர்ஜியும் இதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே பார்ஷியலி ஆக்சிடைஸ் ஆனனால இதில் லாக்டிக் ஆசிட் அப்புறம் எத்தனால் இது வந்து சேஞ்ச் ஆகிரும், இதுவாக சேஞ்ச் ஆகிரும். இதில் வந்து இந்த மாதிரி நிறைய கிடைச்சிச்சா, ஸோ லாட் ஆஃப் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். இங்கேயும் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் ஆப்சென்ட்டாக இருந்தாலும், பட் ஸ்மால் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் 3 ஸ்டெப் நடக்கும், 3 மேஜர் ஸ்டெப்ஸ் இன்வால்வ். இதில் ஒரு ஸ்டெப் இருக்குன்னா சிம்பிளஸ்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.